கவர்மெண்ட்னால பண்ணப்பட்ட ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மிஸ்டேக்ஸ். 1958ல் சைனாவோட கவர்மெண்ட் குருவிகள் தான் அதிகமான பயிர்களை சேதப்படுத்துதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த நாட்டோட கவர்மெண்ட் சைனால பல லட்ச கணக்கிலான குருவிகளை கொண்டு குவிச்சிருக்காங்க. பட் அவங்க அப்படி பண்ணதுனால பயிர்களை சேதப்படுத்துற பூச்சிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி பல நூறு மடங்கு இன்னும் அதிகமான சேதாரத்தை ஏற்படுத்திருச்சு. இது சைனால ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை ஏற்படுத்தி ஆல்மோஸ்ட் மில்லியன் கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் யாரெல்லாம் கோப்ரா பாம்பை அடிச்சு கொண்டு வராங்களோ பாம்புக்கு ஏற்ற மாதிரி காசுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க ஊரில் இருக்க பாம்பு அடிக்காம பாம்புகளை இன்னும் இனப்பெருக்கம் பண்ணி அதை அடிச்சு கொண்டு வந்து காசு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ்க்கு தெரிய வர அவங்க இந்த ப்ரோக்ராமையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆனதும் இனி இந்த பாம்புகள்னால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி அவங்க இனப்பெருக்கம் பண்ணி வச்சிருந்த பாம்புகளை அப்படியே விட்டுட்டாங்க. அது இன்னும் அதிகமான பாம்பு தொல்லை ஏற்படுத்திடுச்சு. 1858ல் லண்டன்ல இருக்க ஒரு ரிவர்ல ஊர்ல இருக்க குப்பையெல்லாம் ஒரு இடத்துல போடாம கொண்டு போய் அந்த நதியில போட்டிருக்காங்க. பட் அங்க சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த நதியோட தண்ணி சூடாகி உள்ள இருக்க குப்பையெல்லாம் அப்படியே வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபைனலி ஒரு பெரிய சாக்கடையா மாறி ஒரே நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கால நேவி, ஏர்ஃபோர்ஸ், மிலிட்ரின்னு மூணுக்குமே பயன்படுத்துற மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதோட மதிப்பு முழுசா ரெடி ஆகாமலே 1.7 ட்ரில்லியனை தாண்டி போயிருச்சு. முடிக்கவும் முடியாம கண்டினியூ பண்ணவும் பணம் இல்லாம லாஸ்ட்ல அந்த பிளானை அப்படியே விட்டுட்டாங்க. இதனால யூஎஸ்க்கு பல கோடி ரூபாய் லாஸ்.